வணக்கங்க. அரசியலுங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு விஜய் அவர்களோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 72, 73 டேஸ்க்கு அப்புறம் அவர் கேம்பெயின் போயிருக்கிறாரு. தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு கேட்டு இடம் இன்னும் வரல. இன்னும் அனுமதி கிடைக்கல. அதனால அது வரைக்கும் பாண்டிச்சேரியில ஃபர்ஸ்ட்டு பேசிடலான்னு இன்னைக்கு போயிருக்கிறாங்க. அதுல குடுத்த டைம் இந்த டயத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டைமிங் 10:30 மணிலேருந்து 12:30 மணிக்குள்ளார அவர் பேசிட்டு 12:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 31 நிபந்தனை குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 போலீஸ் ஃபுல்லா பாதுகாப்புக்கு 1000 போலீஸ் போல நிறுத்திட்டாங்க. ஏன்னா, கரூர் சம்பவம் ஏற்கனவே நடந்ததுனால, அது மாரி திரும்ப நடந்துறக்கூடாது. ஏன்னா, விஜய் பார்க்கறதுக்கு அவ்ளோ ரசிகர் கூட்டம் வரும். எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? அவங்க சமயத்துல முண்டி அடிச்சுட்டு வருவாங்க. மேல ஏறி குதிக்கிறது, அது மேல ஏறுறது, இது மேல ஏறுறது இப்படிலாம் நெறைய பண்ணுவாங்க. ஸோ, எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு 1000 போலீஸ் நல்லா செக்யூரிட்டி குடுத்துட்டாங்க. அதையும் மீறி சில சம்பவங்கள் நடந்திருக்கு. என்னன்னு பார்க்கலாம். விஜய் என்ன பேசினாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் காலையில 8:30 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பி ஈசிஆர் வழியா கார்ல தான் போனாரு. அதுக்கு முன்னாடியே அவர் பிரச்சார வாகனம் அங்க பாண்டிச்சேரி போயிட்டு, அங்க போய் தான் இருந்தது. இவரு கிளம்பி கார் மூலியமா அந்த இதுக்கு போயிட்டாரு. அந்த கிரவுண்டுக்கு போயிட்டாரு. அந்த உப்பளம் கிரவுண்டுக்கு போயிட்டாரு. போயிட்டு இவரு கார் வரத்துக்கு தனியா ஒரு கார் மட்டும் போற அளவுக்கு தனியா ஒரு ரூட் அந்த இடத்துல ஒரு பாதை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அது வழியா போய் அவர் இங்கேருந்து அந்த பிரச்சார வாகனத்துக்கு ஏறிட்டார். ஆனா ஒரு 10:20க்கே வந்துட்டாரு. ஆனா அவர் அதுக்கப்புறம் உடனே பேச வரல. அவர் உள்ளாரே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அங்கேயே இருந்தாருன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த கியூஆர் ஜனங்க 8 மணிக்கு தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லாம் 4 மணி 5 மணிலேருந்தே காலையிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஒரே கூட்டம் வேற. அந்த 5000 பேருக்கு தான் அனுமதி. அந்த கியூஆர் கோடு ஒரு கியூஆர் கோடுக்கு ஒருத்தர் தான் அலவுடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா என்ன தகவல் போச்சுன்னு தெரியல. ஒரு கியூஆர் கோடுக்கு 2 பேர் போலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நெறைய பேர் வந்துட்டாங்க. அதனால ஒரே தள்ளுமுள்ளு சில பேர் ஏறி உள்ளார முண்டி அடிச்சுட்டு போற மாரி வரும்போது அவங்க எஸ்பி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கேட்ட மூடிட்டாங்க. மூடிட்டு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஸ்கேன் பண்ணி ஒவ்வொருத்தரா அந்த கியூஆர் கோடு மூலியமா அனுப்புனாங்க. இவர் புஷி நம்மளுக்கு தலைவர் கெட்ட பேர் வந்துரும். நீங்க எல்லாம் சொன்னபடி கேளுங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த கியூஆர் கோடு உள்ளவங்க 5000 போயிட்டோம். அதுக்கப்புறம் போலாம், பேசலாம் அப்படிங்கிற மாரி அவர் சமாதானப்படுத்தினாரு. அப்போ எஸ்பி கூட அவங்ககிட்ட கோவப்பட்டாங்க. நான் சொல்றபடி எனக்கு நீங்க ஆர்டர் போடக்கூடாது. நான் தான் சொல்லணும்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர். ஏன்னா ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஜாக்கிரதையா பார்த்து பார்த்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாரி கியூஆர் கோடு உள்ளவங்கலாம் அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இது தவிர தனியா தாவேக்க தொண்டர்கள்லயே சில பேர் பாதுகாப்புக்கு நெறைய பேர் அந்த எல்லோ கலர் ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருந்தாங்க. அவங்களும் சில பேர் எல்லாம் பாதுகாப்புக்கு இருந்தாங்க. ரொம்ப ஒரு சின்ன தப்பு கூட நடக்கக்கூடாதுங்கிற ரொம்ப உஷாரா இருந்தாங்கன்னு தெரியுது. அப்புறம் இது அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்தவங்களையும் கொஞ்சம் பேர் அனுப்பிச்சாங்க போல இருக்கு உள்ளார. அனுப்பிச்சு ஏன்னா வந்துட்டோம்னு சொல்லிட்டு அவங்களையும் ஒவ்வொருத்தரா அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதுல ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணி தான் மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சு செக் பண்ணி தான் அனுப்புறப்ப ஒருத்தர்கிட்ட கன் இருந்திருக்கு, பிஸ்டல் இருந்திருக்குது. அதை பார்த்து அவர் கூப்பிட்டீங்கன்னா ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும். ஏன்னா இது மாதிரி கூடத்துக்கு ஒருத்தர் கன் எடுத்து வராருன்னு எப்படின்னு சொல்லி அவர் கூட்டு போய் விசாரிச்சுக்கிறாங்க. அப்புறம் அவர் என்னன்னா ஒரு காரைக்குடியை சேர்ந்தவரும் டாக்டர் பிரபுன்னு சொல்லிட்டு டிவிக்கு இருப்பாரு. அவருக்கு அவர் பாதுகாப்புக்கு இருக்கிறாரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இருந்தாலும் எதுக்கு நீங்க இதை கொண்டு வந்தீங்க இங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி விசாரணை நடந்துட்டு இருக்கு. அது ஒண்ணு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அது எதனால கொஞ்சம் லேட்டா வந்தாருன்னா, அது யாரோட இது சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. இல்ல ஏன்னா மக்கள் வந்துட்டே இருக்கிறாங்க இன்னும். அப்படிங்கிற தகவல் போயிருக்குன்னா, சரி வந்துரட்டும். வந்தப்புறம் பேசிடலாம். ஏன்னா நம்ம பேச ஒரு 15 மினிட்ஸ் தான். ஸோ வந்துரட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. யார் புஷி ஆனந்தா, இல்ல ஆதவ அர்ஜுனாவோ தெரியல. வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அப்புறம் அவங்க எஸ்பியை கூப்பிட்டு இவர்கிட்ட புஷி ஆனந்தர் பேசிட்டு உடனே தலைவரை பேச சொல்லுங்க உங்க தலைவர. பேசிட்டு ஒரு 12:30க்குலாம் கிளம்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுக்கப்புறம் விஜய்கிட்ட போய் இவர் சொல்லியிருக்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நம்ப இவர் விஜய் பேச வந்துட்டாரு. என்ன பண்ணாரு, ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லுவாங்க எப்போதுமே நெஞ்சில் குடியிருக்கும் மக்களே சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சு என்ன சொன்னாருன்னா, முதல்ல நம்ம வெவ்வேறு தமிழ்நாடு வேற, பாண்டிச்சேரி வேறையா இருந்தாலும், நம்ம எல்லாம் ஒண்ணு தான், உறவு தான் நம்ம. உலகத்துல எந்த வெளி ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, எங்க உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம எப்போதும் நம்ம சொந்தம் தான், உறவுக்காரங்க தான். நீங்க வந்ததுலேருந்து உங்க பாசத்தை எவ்வளோன்னு புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சுட்டு அங்க இருக்கிற ஸ்பெஷல் என்ன, பாண்டிச்சேரியில பார்த்தீங்கன்னா, மணக்குள விநாயகர், அரவிந்த் ஆசிரமம், அப்புறம் வில்லியனூர் மாதா, இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இங்க இருக்க பிரச்சனை என்னன்னா, இதுக்கு முன்னாடி 1977ல தான் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சாரு. அதுக்கு முன்னாடியே 1974லயே பாண்டிச்சேரியில அவங்க ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு,
அப்ப மக்கள் நமக்காக வந்து பாடுபடுறதுக்கு, நமக்காக வந்து ஒருத்தர் வராரு. அவர வந்து கண்டிப்பா நீங்க விட்டுடாதீங்கன்னு சொல்லி பாண்டிச்சேரி மக்கள்லாம் தமிழ்நாட்டு மக்கள்ட்ட சொன்னதா சொன்னாரு. சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 30 வருஷமா என்ன வந்து இங்க பாண்டிச்சேரி வந்து எனக்கும் அவருக்கும் உள்ள நெருக்கம் வந்து 30 வருஷம். ஏன்னா 30 வருஷமா தாங்கி பிடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு சினிமாவுக்கு வந்ததுலேருந்து தாங்கி பிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நான் வந்து தமிழ்நாடுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் சேர்த்து தான் எல்லாத்துலயும் குரல் குடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சொல்லிட்டு இன்னொன்னு வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு நன்றி, தேங்க்ஸ்ன்னு சொன்னாரு. எப்படின்னா, வேற கட்சி வந்து இங்க பொதுக்கூட்டம் நடத்துனா கூட, அதுக்கு அந்த அளவு வந்து பாரபட்சம் பார்க்காம, அவ்வளோ பக்காவா நல்லா பாதுகாப்பு குடுத்துருக்கிற சிஎம்‌க்கும், கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, இத பார்த்தாச்சும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கத்துக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அடுத்தது வந்து இவங்க வந்து என்ஆர் காங்கிரஸா இங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. பிஜேபி கூட அலையன்ஸ். அவரு ரங்கசாமி அவர்கள் வந்திருக்காரு. அவரு தான் வந்து அவரு கட்சி தான் அது. அவர் பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சிருக்கிறாரு. அவங்க அந்த கூட்டணியில இருந்தா கூட, இவங்களுக்கு வந்து பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வரல, குடுக்கல அப்படிங்கிறத சொன்னாரு. அது மாரி அங்க உள்ள பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி இன்னும் முன்னேற்றம் அடையல, என்னென்ன இல்ல, என்ன அப்படிங்கிறத ஒரு சொன்னாரு. வரிசையா சொன்னாரு. பிளஸ் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இங்க இருக்குது. பாண்டிச்சேரி வந்து மெயினா வந்தா நெறைய டூரிஸ்ட் பிளேஸ் தான் அங்க இருக்கு. ஆனா அப்படி இருந்தா கூட பார்க்கிங் வசதி கிடையாது. சரியான பார்க்கிங் கிடையாது. வர்றவங்களுக்கு வண்டி நிறுத்துறதுக்கு. அதே மாரி டாய்லெட் வசதியும் சரியா இல்ல அப்படிங்கிறத அத சொன்னாரு ஒண்ணு. அடுத்தது வந்து நடுவுல சொன்னாரு, "டிஎம்கே நம்பாதீங்க. உங்கள நம்ப வச்சு ஏமாத்துருவாங்க." அப்படிங்கிறது ஒரு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,00,000 போல தான் இங்க மக்கள் தொகை இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு 30 தான் தொகுதி தான் அங்க பாண்டிச்சேரியில இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலும் ரூ. 20, 20,000, 25,000 அவ்வளோதான் இருப்பாங்க மக்கள். மொத்தமே பாப்புலேஷனே 20 லேக்ஸ் தான் அது. அதே மாரி இது வந்து மாநில அரசு குடுக்கல. ஏன்னா இவங்க வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியா தான் இருக்குது அது. யூனியன் பிரதேசமா தான் இருக்குது. அதனால வந்து பெரிய வளர்ச்சி கிடையாது. அது வந்து மத்திய நிதிக்குழுவுல வந்து இவங்க பாண்டிச்சேரி கிடையாது. அதனால வந்து தனியா வந்து நிதி கொடுப்பது வந்து ரொம்ப கம்மியா தான். அதாவது தமிழ்நாடு பாரபட்சம் பார்க்குற மாரி, கம்மியா குடுக்குற மாரி இங்கேயும் வந்து கம்மியா தான் நிதி குடுக்குறாங்க. குடுக்கறனால என்ன ஆகுதுன்னா, அது வந்து பென்ஷனுக்கும், அ வ ஒர்க்கர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல சேலரிக்கே போயிடுது. பாக்கிக்கு என்ன பண்ணுவாங்க? என்ன பெரிய வருமானம் இது மூலியமா தான் வரணும். டூரிஸ்ட் ஸ்பாட்டு, ஒயின் ஷாப் சொல்லுவாங்க மெயினா. அங்க வந்து வருமானம் வந்து கொஞ்சம் கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லி, அது மூலியமா வருமானம் வருது கவர்மெண்ட்டுக்கு. ஸோ, அதனால அவங்க வந்து மத்த செலவுக்குலாம் என்ன பண்றது? கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி பண்றாங்க. அதுக்காக வந்து இதெல்லாம் வந்து வரப்ப மாநில அரசு குடுத்தா எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அடுத்தது வந்து ரேஷன் கடை இல்லன்னு சொன்னாரு. அது வந்து அது அவருக்கு எழுதி குடுத்தவங்க தவறா எழுதி குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அதுக்கப்புறம் சொல்றாங்க, அங்க ரேஷன் கடை இருக்குதுன்னு. நடுவுல ஒரு 4 வருஷம், 3 வருஷமோ, 4 வருஷமோ வந்து ரேஷன் பொருள நிறுத்திட்டு, அதுக்குள்ள பணமா குடுத்துரலாம். அவங்க வாங்கிக்கிட்டும் அப்படிங்கிற மாரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்த மாரியும், அதுக்கப்புறம் வந்து இல்ல வேண்டான்னு சொல்லிட்டு 24லருந்து திருப்பி ரேஷன் கடை இருக்குது அப்படிதான் சொல்றாங்க. அது எப்படி அவருக்கு தகவல் வந்து தவறா குடுத்துருக்காங்கன்னு தெரியல. அது கொஞ்சம் பார்த்து சரியா பண்ணணும் அது. அது ஒரு தவறு. அந்த மினிஸ்டரும் சொல்லியிருக்காரு. அங்க பாண்டிச்சேரி மினிஸ்டரும் இங்க வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து சொல்றவங்க 2, 3 பேர் டிஸ்கஸ் பண்ணி கரெக்ட்டா குடுக்கணும். இல்ல ஒரு கெட்ட பேர் இவருக்கு தான் வருது. அத கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்து வந்து மீன் பிடிக்க போனா படகுல பிடிச்சுட்டு இலங்கை கடற்படையினர் வந்து ம இத வ வ இத செ அந்த மீன் பிடிக்கிறவங்கள வந்து பிடிச்சுக்கிறாங்க. படகையும் பிடிச்சு வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் விட்டா கூட படக குடுக்குறது கிடையாது. ஸோ அந்த படகு வாங்குறதுக்கு பெரிய செலவாகுது. இவர் ஒரு முன்னேற்றம் இல்ல, ஐடி கம்பெனி இல்ல, பெரிய தொழிற்சாலைகள்லாம் இல்ல, ரயில் வசதி இல்ல அப்படிலாம் அதெல்லாம் சொன்னாரு. சொல்லிட்டு இது வந்து இதெல்லாம் சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு, இவரு என்ன சொன்னாருன்னா, நம்ப வந்து இது வந்து உங்களுக்கு விஜய் வந்து எப்போதுமே உங்க கூட துணை நிப்பான். தமிழ்நாடு மட்டும் கிடையாது. உங்களுக்கு நான் எப்போதுமே துணை நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, எலக்ஷன் வரட்டும் டிவிகே கொடி தான் இங்க பறக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லி முடிச்சுட்டாரு பேச்ச. வெற்றி நிச்சயம் மீண்டும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாரு. இத வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப வந்து எழுதி வச்சு படிக்கிறாரு அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாம். ஏன்னா மொத்தமே வந்து ஒரு 12 மினிட்ஸ் தான் பேசினாரு. இன்னும் கொஞ்சம் அப்புறம் வந்து புஷி ஆனந்த் பேசினாரு. ஆதவர்ஜுனா பேசினார். இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் எழுதி வச்சு பேசுறாரு. பிளஸ் வந்து எழுதி வச்சு படிக்கிறாரு. பிளஸ் வந்து இன்னும் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்லியிருக்கலாம்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சில விஷயம் நம்ம யோசிக்கிறோம். எப்படின்னா, இவங்க பேச வந்து வர்றப்ப வந்து டைம் 12:30 வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவரு மக்கள் வராங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா கொஞ்ச நேரம் தான் பேச போறோம்னு சொன்னனால வெயிட் பண்றேன். அது கொஞ்சம் ஒரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் வந்து பேசுறாங்க. அது கொஞ்சம் பதட்டம் இருக்கலாம் மேபி. அடுத்தது எஸ்பியும் வந்து நீங்க பேசணும், பேசிட்டு போகணும்னு சொல்லி ஒரே இது. மக்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னும் ரசிகர்கள் மாரி தான் இருக்கிறாங்க ஒழிய, தொண்டர்களா வந்து இன்னும் அந்த கட்டுக்கோப்பு வரல அவங்களுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும். ஏன்னா இன்னும் அடிச்சு புடிச்சு எப்படி இருந்தாலும் கியூஆர் கோடு வச்சு உள்ளார வரப்போறப்ப லைன்ல கூட வரலாம். அப்படி இல்லாம எல்லாரும் ஒண்ணா வந்து உள்ளார வரணும்னு போயிட்டு, அது வந்து ரொம்ப பார்க்குறவங்க என்ன சொல்றாங்க, என்ன இவங்க கூட்டம் வந்து ரசிகர் கூட்டம் தான். ஒரு கட்டுக்கோப்பை இல்ல, கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு பேர் வருது. அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டு வரணும் ஒண்ணு. அடுத்தது இவர் வந்து என்னன்னா,
இவரு வந்திருக்காரு, பேசுறாருன்னா, இதுக்கு தீர்வெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. இது குறைகள்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னன்னா, அவரு பின்னாடி தான் அது என்னென்ன சொல்யூஷன் என்ன பண்ணுங்கிறப்ப தேர்தல் வரப்ப தான் சொல்லுவாங்க. அது அப்பதான் வரும். இல்ல ஆட்சிக்கு வந்தப்புறம் அதெல்லாம் சரி பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப வந்து சொல்யூஷன் எதுவுமே சொல்ல முடியாது. அது ஒண்ணு. அடுத்தது வந்து பார்த்து படிக்கிறாங்கன்னா, இப்ப தான் அரசியலுக்கே வந்திருக்காரு. சில பேர் வந்து பேச்சு வந்து ரொம்ப அழகா பேசுவாங்க. நல்லா வந்து அடுக்குமொழியில பேசுவாங்க. ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஸோ கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஸோ ஆனா அவங்க செய்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இருக்காது. பேச்சு மட்டும் தான் இருக்கும். பேச்ச வச்சு ஏமாந்துருவாங்க மக்கள்லாம். ஸோ இவரு என்ன நினைக்கிறாருன்னா, அதான் அந்த மாரி அரசியல் வேண்டாம். பேச்சு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசினா போதும். செயல்ல தான் காமிக்கணும். இவரு நினைக்கிறாரு. அது நம்ம கரெக்ட் தான் ஒத்துக்கணும் தான். ஏன்னா இவரு வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணுவோம் சொல்லி அதுதான் முக்கிய ஒழிய பேசி, பேசி அழகுபடுத்தி பேசி ரொம்ப வந்து இது மாதிரிலாம் பேசி டைம் வளர்த்து பேசி என்ன ஆகப்போது கூட நினைச்சிருக்கலாம் அவரு. ஸோ அது மக்கள் விட இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருக்கலாம். ஆனா வந்து ஒண்ணு பேச ஆரம்பிச்சா ஏன்னா ஒவ்வொருத்தரும் இது பேசியிருக்கலாம், அது பேசியிருக்கலாம். ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. ஸோ எல்லாரையும் திருப்தி படுத்த முடியாது உங்களுக்கு. அதனால பேச வேண்டியதை அவர் பேசிட்டாருன்னு வச்சுங்க. இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா தகவலுக்கு வந்து சில சரியா குடுக்கணும் அவருக்கு. தவறான தகவல்கள் போக்கூடாது. அது மட்டும் கொஞ்சம் யார் எழுதி குடுக்குறாங்களோ அத மட்டும் கரெக்ட்டா பார்த்துக்கணும். அது ஒண்ணு தான் முக்கியம். அடுத்தாப்புல அவர் பார்த்து படிச்சா கூட போக, போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக, ஆக எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிட்டு பேச போறாங்க. அவ்வளோதான். ஸோ இனிஷியலா எல்லாருக்கும் வர அந்த தடுமாற்றம், தயக்கம் அதெல்லாம் இருக்கு. அது பார்த்து படிச்சிடுறாங்க. அவ்வளோதான். இத வந்து நம்ம குறைன்னு சொல்ல முடியாது. ஸோ அவருக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் மட்டும் தான் மனசுல எண்ணம் இருக்குது. அந்த நெனப்போட தான் வந்திருக்கிறாரு. அது மட்டும் கண்டிப்பா ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி குடுக்கணும். மக்களுக்கு கண்டிப்பா நல்லது செய்யணும். அடிப்படை வசதியெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற 3 விஷயத்தோட தான் வந்திருக்கிறாரு. அப்படி வர்றப்ப அவர் செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் ஒழிய, இது பேசல, அது பேசல, இப்படி பேசிட்டாரு சொல்லி விமர்சனங்கள் எக்கச்சக்கமா வரும். நீங்க என்னதான் நல்லா பேசினா கூட அதுக்கும் விமர்சனம் வரதான் செய்யும். ஆனா வந்து அத அவர்லாம் பார்த்துக்காம அவரு வந்துட்டு போனது கரெக்ட்டுன்னு தான் தோணுது. ஆனா தகவலுக்கு மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கணும்னு பார்த்துக்கணும். வேற ஒண்ணும் விஷயம் கிடையாது. இவ்வளோதாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதான் இந்த இந்த வளவு வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து 16ஆம் தேதின்றாங்க, 18ஆம் தேதின்றாங்க. அவர் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட போய் தான் வந்து ஈரோடுல வந்து இப்ப இது அந்த கேம்பெயினுக்கு வந்து குடுத்துருக்கிறாரு மனுலாம். அதில ஏகப்பட்ட கண்டிஷன் போடுறான்னாங்க. அது பெரிய ஒரு விஷயமா போயிட்டுருக்கு இஷ்யூவா. அது எத்தனாம் தேதி வந்து இதுக்கு போறாங்க, ஈரோடு போறாங்கன்னு தெரியல. அது வந்தப்புறம் அத பத்தி நம்ம பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ.